யாருக்கெல்லாம் அல்வா ரொம்பவே பிடிக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அல்வாவ செய்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது, நெறைய நெய் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கடையில கொஞ்சமா வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்ல செய்யவே முடியலன்னு ரொம்ப வருத்தத்துல இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. இப்ப நம்ம ஒரு சூப்பரான அல்வா ரொம்ப ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ட் கொஞ்சமா நெய் வச்சு செய்ய போறோம். இத எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இந்த அல்வாவுக்கு தேவைப்பட போற ஒரு முக்கியமான பொருள் என்னன்றத சொல்றேன். இப்ப சீசன்ல கிடைக்கிற சக்கரவள்ளி கிழங்கு தாங்க இந்த அல்வாவோட மெயின் இன்கிரீடியன்ட். சீசன் டைம்ல மட்டும் தான் இத வந்து செய்ய முடியும். ஸோ இந்த சீசன்ல இத சாப்பிடாம வந்து விட்டுறாதீங்க. அதுக்கு முன்னாடி நான் சக்கரவள்ளி கிழங்கோட நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸை வந்து சொல்லிடுறேன். நீங்கள் அதை வந்து சாப்பிட்டுட்டு வரதுனால உங்கள் கண் பார்வை நல்லாவே வந்து இருக்கும். கூடவே உங்களோட இம்யூன் சிஸ்டமும் அது வந்து ரொம்பவே நல்லா வந்து பார்த்துக்கும். நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து சாப்பிட்லாம். அது சாப்பிட்றதுனால உங்களுடைய கர்ப்பப்பை, அதாவது யூட்ரஸ் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. மற்றபடி எதுவுமே இல்லைன்னா நீங்கள் தாராளமாக இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து சாப்பிட்லாம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு 1க்கு 2 தடவை நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மண் ஜாஸ்தியாக வந்து இருக்குன்றதுனால கழுவிட்டு இந்த மாதிரி 2ஆக வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு வானலில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வச்சிங்கனாலே வெந்துடும். இல்லைனா வந்து குக்கரில் ஒரு விசில் வந்து விட்டுருங்க. இட்லி பாத்திரத்தில் நீங்கள் இட்லி வேக வைக்கிறப்ப கூட இதை வந்து வேக வச்சுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வந்து ஆறட்டுங்க. ஆறினதுக்கப்புறமா தோல் எடுத்து நீங்கள் வந்து அதை வச்சுருங்க. இப்போ நம்ம ஒரு ஹெவி பாட்டம் பேன் இல்லைனா வந்து ஒரு நான்ஸ்டிக் கடாய் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் 1 கப் வந்து தண்ணி விட்டுருக்கேன். 1 கப் வந்து வெல்லம் இல்லைனா கருப்பட்டி வந்து சேர்த்துக்கோங்க. கருப்பட்டி சேர்க்குறப்ப இந்த ஹல்வாவோட டேஸ்ட் இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். நான் இப்போ வந்து ஸ்வீட் ஹல்வான்றதுனால கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருக்கணுன்றதுனால ஃபுல் கப் வந்து வெல்லம் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து 3/4 கப் எடுத்தால் கூட கரெக்டாக இருக்கும். ஏன்னா சக்கரவள்ளி கிழங்குலேயே இனிப்பு இருக்குன்றதுனால நீங்கள் 3/4 கப் எடுத்தால் கூட வந்து போதும். இதை நம்ம வந்து எந்த பாகு பதம்லாம் வந்து செய்ய போகிறது இல்லைங்க. அந்த சுடுதண்ணியில் அந்த வெல்லம் வந்து கரைஞ்சாலே போதும். இந்த வெல்லத்தில் மண் கல் எதுவுமே இல்லைன்றதுனால நான் டேரெக்டாக அப்படியே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறதா இருந்தால் ஒரு தடவை வந்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. கரைஞ்சதுக்கப்புறமா சக்கரவள்ளி கிழங்கு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வந்து மைய பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்மளுடைய ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு நிமிஷம் வந்து இந்த வெள்ளை பாகும் நம்மளோட சக்கரவள்ளி பேஸ்ட்டும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து கிளறி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வந்து வச்சிடாதீங்க. இந்த மொத்த அல்வாக்குமே நம்ம ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் தான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு வந்து நல்ல அல்வா மாதிரி தலை நெய் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 கப் வந்து நெய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கப்பால் வெல்லம் வந்து அளந்தீங்களோ அந்த கப்பால் ஒரு 1/2 கப் வந்து நீங்கள் வந்து நெய் வந்து போட்டுக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு நெய் இல்லாமல் இது வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட பேஸ்ட்டும் வெல்லமும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து ஸ்வீட் ஓகேவான்றது வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் 1 ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்மளுடைய அல்வா வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி அந்த நான்ஸ்டிக் பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது இல்லைங்களா? இப்போ கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பவுடரும் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்கும்னா நீங்கள் வந்து ஏலக்காய் வந்து நிறையவே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஸோ அவங்க வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். டோட்டலாகவே நீங்கள் அந்த அல்வாவை வந்து குக் பண்ணுற டைம் வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் தாங்க இருக்கும். அந்த வெள்ளைப்பாகு வந்து கரைஞ்சதுக்கப்புறமா நம்மளுடைய சக்கரவள்ளி கிழங்கு பேஸ்ட் போடுறீங்க இல்லைங்களா? போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து கிளறினாலே இந்த மாதிரி பதத்துக்கு வந்து உங்களுக்கு வந்துடும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, அடி பிடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. டேஸ்ட்டுமே வந்து மாறிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் வந்து கிளறினீங்கன்னா அது அடி பிடிக்காமல் வரது உங்களுக்கே வந்து நல்லா தெரியும். அந்த பபிள்ஸுமே வந்து எந்த அளவுக்கு குறைஞ்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சுருண்டு வர டைமில் தான் நம்ம வந்து அந்த அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 5 to 7 மினிட்ஸ்க்கு மேலே இது வந்து ஆகாது. இப்போ நான் 1 ஸ்பூன் நெய்யில் வந்து முந்திரி பருப்பை நல்லா வந்து வறுத்து வச்சுருக்கேன். அதையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து 2 ஸ்பூன் நெய் தான் வந்து ஆட் பண்ணோம். நல்லா தலைன்னு எப்படி உங்களுடைய அல்வா வந்து ஒட்டாமல் ரெடி ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இப்போ நம்ம முந்திரி பருப்பு போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு உங்ககிட்ட வாழை இலை இருந்துச்சுன்னா சுட வாழை இலையில் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த வருஷம் இதை சாப்பிடாமல் விட்டுட்டிங்கன்னா இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ணணும் சீசனுக்காக. இப்போ லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட அல்வாவை வாழை இலையில் இல்லைன்னா கிண்ணத்தில் நீங்கள் வந்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் நம்மளுடைய வானல் கூடவே இருந்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஈஸியான அல்வா வந்து ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த அல்வா உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.